ப்ரைஸ் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் புது சப்ஜெக்ட்டுக்கு போக போகிறோம். பைபிள் ஸ்டடி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட், நாங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா அல்லது சமய கிறிஸ்தவர்களா? அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஐயோ ரிலீஜியஸ் கிறிஸ்டியன் ஓ ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன். நீங்கள் கேட்கலாம், அப்படி ரெண்டு விதமாக இருக்குதா? ஓ ஏ, ரெண்டு விதமான வெயில இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் இருக்குது. ஆர் யூ ரிலீஜியஸ் பர்சன் ஓ ஸ்பிரிச்சுவல் பர்சன்? இயேசு கிறிஸ்து சொன்னார், பைபிளில் நாங்கள் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டின, செய்து காட்டின ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் புறாவடியில் வந்துடுங்கன்னு பார்க்குறோம். ஸோ அவர்கிட்ட மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண முன்னம், அவர் பிதா கொடுத்த அந்த டாஸ்கை ஸ்டார்ட் பண்ண முன்னம், இது ஒரு பெரிய ஒரு லெசன் எங்களுக்கு. அவருக்கு முதல் கிடைச்சது பரிசுத்த ஆவியானவர். பவர் இருக்குது, யுவர் சன் ஆஃப் காட். ஸோ வாட் இஸ் இட் ட்ரைங் டு சே? என்னத்தை சொல்ல வர? ஸோ ஸ்பிரிட் எப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்து நியூ கவர்னன்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணினாரோ, புதிய உடன்படிக்கை, அண்டையோட எங்களுடைய சரீரத்துக்குரிய தேவைகள் அவசியம்தான். அதை விட அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் புறம்பான அவுட்வேர்ட் லைஃபை விட இன்வேர்ட் லைஃப் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வாட் இஸ் ஆல் அபவுட் நியூ கவர்னன்ட். புதிய உடன்படிக்கை முழுக்க அதை பற்றி தான் உள்ளார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நான் எல்லாத்தையும் சொல்ல வரேன். ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும். உதாரணத்துக்கு, இப்போ பழைய பாடில் மல்கியா புஸ்தகத்தில் இருக்குது, நீங்கள் பண்ட சாலையில் குறைபடாதபடி உங்களோட காணிக்கையில் உங்களோட தசவாங்களை கொண்டு வந்து போடுங்க, உங்களோட நெல்லை கொண்டு வந்து போடுங்க, உங்களோட பயிர்களை கொண்டு வந்து போடுங்க, உங்களுக்கு என்ன விளைச்சல் வருதோ கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் கடவுளுங்களும் ஆசீர்வாதம் இருக்கு. பட் புதிய பாடலில் நாங்கள் வரைக்கல எவ்வளவு கொடுக்குறோம் முடியும் இல்லை, எந்த மனம். ஸோ ஹார்ட், எங்களோட உள்ளான இதயத்தில் எப்படியான மைண்டோட கொடுக்குறோம் என்றதான் இம்பார்ட்டன்ட். மீனிங், இப்போ நான் வந்து ஒரு 1000 pounds கொடுக்கலாம் சர்ச்சுக்கு, நான் வந்து அநேக கஷ்டப்பட்டாங்களுக்கு கொடுக்கலாம். பட் I could give it for different reason. Most people do that to show off anyway. They put their name on the internet, so and so gave this amount of money. அப்போ ஃபேமஸ் ஆகிற நோக்கத்தோடய நான் கொடுக்கலாம். அப்போ அப்படி கொடுத்தா புதிய உடன்படிக்கையின்படி இட்ஸ் டிஸ்குவாலிஃபைட். விளங்குதா? அப்போ இதுதான் பெரிய மாற்றம், கணக்கு மாற்றங்களுக்கு பெரிய மாற்றம். மற்றது, நாங்கள் வேறு மார்க்கத்திலேருந்து வந்து, நான் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இதில் கேட்டுக்கொண்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். பட் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கல, நான் இந்து குடும்பத்தில் வந்தேன். பட் தென் ஒரு விதமான சூழல் வரும். நாங்கள் சில வேளையில் பழைய எங்களோட மெதட்டுகளை அடாப்ட் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் வாழ்கிற கிறிஸ்தவத்தில், இப்போ நான் ஹிந்துசத்தில் இருக்க பொம்பளையில் முழங்கால் முட்டிக்கிட்டு அந்த சுற்றி வரணும், அந்த சுருவங்களை சுற்றி வரணும். ஆம்பளையில் பிரதட்டி அடிக்கிறது, கற்பூரம் கொளுத்துறது, தேங்காய் உடைக்கிறது, கோவிலுக்கு என்ன கொண்டு போகணும், அரிச்சனுக்கு என்ன கொண்டு போகணும், ஏன்னா இதெல்லாம் சரியான இம்போர்ட். அதை செய்தால் எங்களுக்கு விமோசனம். அதாவது விமோசனம் பண்ணி சொன்னால் எங்களுக்கு ஆக்சஸ், நாங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆக்சஸ் கிடைச்சிருக்கின்ற அர்த்தம். எங்களோட வாழ்க்கை ஓகே. ஸோ அதே மாதிரி இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியிலும் அப்படியான ஒரு மெத்தட் இருக்குது, நிறைவேற்ற மைண்டில் அப்படி இருக்குது. ஓகே, நீங்கள் கேட்கலாம், பட் யூ மீன் என்ன? உதாரணத்துக்கு நான் சொல்லப்போனால், இப்போ ரெகுலராக நிறைய கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சுக்கு போகிறாங்க, ரெகுலராக பைபிளை வாசிக்கிறாங்க, ரெகுலராக ஜெபிக்கிறாங்க, விடாமல் காணிக்க கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ அவங்கள என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி செய்கிறாக்கள் நாங்கள் எல்லாத்தையும் இட்ஸ் குட், டோன்ட் கெட் மீ ராங். இயேசு கிறிஸ்துவும் அதுக்கு வந்து மரபு தெரிவிக்கல, அது பிழைன்னு சொல்லல. இட்ஸ் குட், நாங்கள் அதை செய்யத்தான் வேணும். ஆனால் என்னென்னு சொன்னால், இப்படி செய்கிறதால நாங்கள் வந்து ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணி நாங்கள் எப்படியும் வாழலாம், உள்ளான வாழ்க்கை எப்படியும் வாழலாம். ஆனால் நாங்கள் இப்படி வாழ்கிறதால ஆண்டவர் எங்களை பலத்துக்கு எடுத்துக்கொள்வார் என்ற மென்டாலிட்டி, அந்த சிந்தனை பிழை. அதுதான் நான் சொல்லுவார். அப்போ
வெளியில் ஜபிக்கிறது பிள்ளையோ இல்லை, கட்டாயம் ஜபிக்கணும். வேதம் வாசிக்கிறவர்கள் கொடுக்கணும். ஆஃப்கோர்ஸ் ஆண்டவர்கிட்ட பூமியின் அது நிறைவும் கத்தருடையது. ஸோ எங்களுக்கு கிடைச்ச வருமானம் எல்லாம், எங்களுக்கு கிடைக்கிற வருமானம் எல்லாம் கடவுள்கிட்டேருந்து வாருது. ஸோ நாங்கள் அதை கடவுளுக்கு திருப்பி கொடுக்குறோம். அவர் தந்ததுலேருந்து ஒரு பகுதியை நாங்கள் திருப்பி கொடுக்குறோம், விச் இஸ் குட். பட் தென் எவ்ரி திங் இஸ் யோர் மோட்டிவ். உங்களோட என்ன நோக்கத்தோட, என்ன மனநிலையோட நீங்கள் அதை செய்கிறீங்கன்றது தான் அதை அக்செப்ட் பண்ணப்படுமா இல்லையா என்றது பொறுத்து இருக்கு. உதாரணத்துக்கு மத்திய 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கடைசி நாட்களில் கனவர் வந்து சொல்லுவாங்க, உங்களுடைய நாமத்தினால நாங்கள் தீர்க்கதரிசனத்தை ஜெனுவின்லி தே ப்ரொஃபஸர், உங்களுடைய வார்த்தைகளை பிரசங்கித்தோம், அற்புத அடையாளங்களை செய்தோம், கணக்கு நாங்கள் உமக்காண்டு பெரிய வேலையெல்லாம் செய்தோமே, மினிஸ்ட்ரியெல்லாம் செய்வோம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களை ஏனாக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு ஆண்டு போங்கள். ஏன் அப்படி சொல்கிறார்? சம்திங் பெட்டர், அதை விட இது ஒன்று பெட்டராக இருக்குது. ஏன்னா நீங்கள் வாழையில்லை, எனக்காண்டி நீங்கள் உண்மையாக வாழையில்லை. ஸோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஸ்பிரிச்சுவலாக உள்ளுக்குள்ளே பெரிய மினிஸ்ட்ரியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளால் சாட்சியாக கடவுளுக்கு வாழ்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஸோ ஹீஸ் அ ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன். தி அதர் குரூப், அதாவது உள்ளான லைஃப் மெஸ்டப்பாக இருக்கும், பட் வெளியில் எல்லாத்தையும் செய்கிறாங்க. வெளியில் ஆக்களை பார்க்க இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன் தான் இருக்கும். பட் தென் the fire will reveal according to 1 Corinthians chapter 3. நெருப்பு கடைசியில் எல்லாத்தையும் சோதிக்கும். அது வைக்கோலாக இருந்தால், அது காஞ்ச வைக்கோலாக இருந்தால் எரிஞ்சிடும், பொண்ணுண்டா நிற்கும், மரமுண்டா பொசுங்கி போயிடும். ஸோ கடைசியில் ஆண்டவர் அதை பார்ப்பார். ஸோ that's why we have to be very careful. நீங்களும் நாங்களும், you and I have to be very careful. ஓகே, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனம், மத்தேயு 23ஆம் அதிகாரம், Matthew chapter 23 verse 27. மத்தேயு 23:27 வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27 வசனம். இயேசு கிறிஸ்து சொல்கிற வசனத்துக்கான வெரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ், very strong words. Yes, and very striking words. எனக்கும் குத்துது வாசிக்கல. Because there are some hypocrisy in all of us, including me. We say things, I may promise to God, oh, நான் கோயிக்க மாட்டேன், but there are broke it so many times. So that's hypocrisy, because I'm preaching to others, கோயிக்க கூடாது, கோயிக்கிற பாவம், but then I'm breaking it. So am I hypocrite. ஸோ இந்த வார்த்தையை வாசிக்கல குத்துது. verse 27 இப்படி சொல்லுது பாருங்க, வெளிவேடக்காரர்களாகிய நீதி சட்ட ஆசிரியரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பேரழிவு, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல் இருக்கின்றீர்கள், அவை வெளியே அழகாக காணப்படுகின்றன. See, notice the phrase is used, வெளியே, outside, உள்ளே என்ற வேர்டை யூஸ் பண்ண போகிறேன். Yes. So this is very, very important. So இந்த வெளியே என்று சொல்றது நாங்கள் வெளியில் காட்டுற இந்த ரிலீஜியஸ் திங்ஸ். அப்போ வெளியே அழகாக காணப்படுகிறது, இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஆனால் அவற்றின் உட்புறமோ, ஸோ அண்டர்லைன் தட், வெளியே உள்ளே, உட்புறம் வெளிப்புறம், அவற்றின் உட்புறமோ மரணித்தவர்களின் எலும்புகளினாலும் எல்லா விதமான அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கிறான். இட் ஜஸ்ட் இதை வாசிக்க ஒரு கஷ்டமாக இருக்கும். You might have some image in your head thinking, this is bad. So அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இயேசு கிறிஸ்து இஸ் வெரி ஓப்பன். அவர் ஓப்பனாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். பைபிள் மறைக்காமல் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுது. அப்போ ஒரு மனுஷன் வெளியில் ஒரு நல்ல ஒரு பொலிஷ்டான ஒரு லைஃப்பை வாழ்ந்து கொண்டு உள்ளுக்குள்ளே எல்லா விதமான அநியாயங்களையும் செய்து கொண்டு வெளியிலேயும் ஒரு 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 பிக்சர் ஆக்களுக்கு கொடுத்து நான் ஒரு ஹோலி மேனு காட்டி கொடுத்து வாழ்கிறோண்ட வாழ்க்கை எப்படின்னு சொன்னால் கல்லறை மாதிரி இருக்குதான். லைக் அ டூம். எக்ஸாக்ட்லி.
உள்ளுக்குள்ள எல்லாம் எலும்புகளும் எல்லா விதமான அசிங்கங்களும் உள்ளுக்கு இருக்கு. பட் தென் வெளியில் if you go to Jewish cemetery, if you go to they will like most of them anyway, most of the tomb is painted in white color. So வெள்ளை அடிச்சு நல்ல polish வடிவா இருக்கு. But nobody dare to open it because you know what you will find out inside. So இயேசு கிறிஸ்து அந்த உதாரணத்தை சொல்லுவோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து சின்ன ஒரு இண்டிகேஷன். ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறார் எப்படி உங்களோட லைஃப் இருக்கணும். தென் மேத்யூ சாப்டர் 6 verse 1. ஓகே, மத்தேயு 6:1 அதே புத்தகம் 6:1. மத்தேயு 6:1 பாருங்க. மத்தேயு 6:1. நீங்கள் உங்கள் நற்செயல்களை மனிதர்கள் முன்பாக அவர்கள் காண வேண்டும் என்று செய்யாதபடி கவனமாயிருங்கள். ஸோ இந்த நீதிச்சட்ட ஆசிரியர்கள் பரிசேயர் எல்லாம் என்ன செய்வான்னு சொன்னால், ப்ரே பண்ணிக்கல சந்தியில் கோணலில் நின்று ரோட்டில் நின்று பப்ளிக்காக பிள்ளத்தா ப்ரே பண்ணுவேன். Are you that kind of person? Are you shouting at home, praising? வீட்டில் ஆக்கள் விசிட்டர்ஸ் வந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாலும் சரி, உடனே வந்திருப்பாங்க உங்களோட வீட்டில் தங்குறது. ஜஸ்ட் ஷவுட்டிங் அண்ட் ஸ்க்ரீமிங், ட்ரைங் டு டெல் them, look, இத்தனை மணிக்கு தான் நான் ஜபிக்கிறேன். நான் ஒரு ஜப வீரன். அப்படியான சந்தர்ப்பங்களில் நான் என்ன செய்வேன், மெல்லமாக தான் நான் ஜெபிப்பேன். அம்லா தான் what are you trying to say? நீங்கள் ஷவுட் பண்ணுறதால உங்களோட ஜெபம் கேட்கப்படுமா? நோ. again is my heart. என்ற இதயம் தான் இம்பார்ட்டன்ட் ஆண்டவர். ஸோ உங்களுடைய நற்செயல்களை மற்ற ஆட்களுக்கு தெரியப்படுத்துறதும் அதுவும் ஒரு ரிலீஜியஸ் பர்சனாக தான் கருதப்படுது. ஓகே, நற்செயல் செய்கிற பிள்ளையாண்டு இல்லை. again these are all good things. பட் உங்களுடைய நோக்கம் என்ன? மற்றவன் பார்க்கணும். ஸோ இயேசு கிறிஸ்து சொல்கிற மற்றவர்கள் காண வேண்டும் என்பது கணிச்சாங்க. ஸோ உவாசி கேட்கல உங்களை மூத்த கழுவுங்க, தலைக்கண்ணை பூசுங்கன்றார். ஒரு கையால் கொடுத்தா மற்ற கைக்கு தெரியக்கூடாதுன்றார். ஜபிக்கல அறைய போட்டு ஜபிங்க. Was he joking? Was Jesus joking when he said that? These are serious commandment. I take it as a commandment. If you don't do this, it's a big you have to put a big question mark in your life. Am I a religious person or spiritual person? நான் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனா அல்லது சும்மா எலம்பிக்கொண்டு மற்றாக்களுக்கு ஷோக்கா ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு ரிலீஜியஸ் பர்சனா? ரிலிஜன் எங்களை சேவ் பண்ணாது. பட் இஃப் யூ லிவ் பை த ஸ்பிரிட், இட் வில் சேவ் யூ இன் த லாஸ்ட் டே. ஸோ சௌர்ணேஸ் அவர்களை தொடர்ந்து அவர் சொல்கிறார், நீங்கள் அவ்வாறு செய்தால் பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவிடமிருந்து உங்களுக்கு எந்த வெகுமதியும் கிடையாது. See, we may think, it's a good practice, பாருங்க நான் இவ்வளோ ஒரு குட் கிறிஸ்டியன், பட் பாஸ்டர் மே அப்ரூவ், உங்களோட ஃபெலோ பிலீவர்ஸ் வந்து அப்ரூவ், லுக் அட் திஸ் பர்சன் வண்டர்ஃபுல். பட் தென் God கையை கட்டிக்கன்னு சொல்லுவார்னு, you didn't impress me one bit. I am not going to accept because I told you don't show off. You did. Here we go. I'm not taking that into account. You didn't listen to me. Why should I listen to you? See, prayer is both ways. God is saying, you will better listen to me first. Then only I will listen to you. But you say, no, I don't want to listen to you. You listen to me. So who are we? So Devan அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு. அப்படின்னு one of the most severe words are in the gospel that Jesus rebuked this hypocrisy. இப்படியான ரிலீஜியஸ் லீடர்ஸ் எடுத்து வாட்சி பாருங்க. நான் சொல்கிறது உண்மை இல்லாட்டி நீங்கள் காஸ்பல்களை வாட்சி பாருங்க. யூஸ் அந்த டைமில் தான் சரியான ஸ்ட்ராங்கான வேர்டை யூஸ் பண்ணுறதை பார்க்கலே இப்படி ஒரு அன்பான இயேசு இப்படி கதைக்கிறாரான்னு இருக்கு. என்னடா அவருக்கு பிடிக்காது. கடவுள் விரும்புகிற ஒனஸ்டான ஆள். ரிமெம்பர், நாட் ஹோலி. எஸ், ஹோலினஸ் வருது, பட் ஹோலினஸுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆனஸ்டி. இயேசுக்கு விரும்புகிறது தன்னுடைய இதயத்தில் உண்மையாக தன்னுடைய பிள்ளையை ஒத்துக்கொள்கிறோம். ஸோ அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லூக் சாப்டர் 18, லூக்கா 18ஆம் அதிகாரம். லூக்கா 18.
chapter 18, verse 10. லூக்கா 18 10ஆம் வசனம். Listen to this. 2 பேர் ஜெபம் செய்வதற்காக ஆலயத்துக்கு போனார்கள். அதில் ஒருவன் பரிசேயன், மற்றவன் வரி சேகரிப்பவன். உங்களுக்கு நான் இதுக்கு மேலும் சொல்லியிருக்கேன், tax collectors are the most hated people in Israel. They hate them. ஏனெண்டா ஒரு உதாரணத்துக்கு மீன் பிடிக்கிற ஒரு துறைமுகத்தில் மீன் பிடிச்சு கொண்டிருக்க இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ் இருப்பாங்களாம் அந்த சைடில் இருந்து அந்த மீனை கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு மீனுக்கும் டேக்ஸ் அடிப்பாங்க. ஸோ தே ஹேட்டட் தெம். டேக்ஸ் வரி அறுவடைனா அவங்களுக்கு தே ஹேட் தெம் லைக் எனிதிங். ஏனெண்டா ரோமருக்கு வேலை செய்கிறாங்க. அப்பாவி மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள், ஏழியானாக்கட்ட அவங்க வேறு எந்த இறக்கமின்னு வேறு யாரோ விடுகிறாங்க. ஸோ திஸ் பர்சன் இஸ் மோஸ்ட் ஹேட்டட். ஸோ I gave you some idea about the background of this person, tax collector. மற்றது Pharisee. Pharisee means to be separated, பிரிஞ்சு இருக்கிறது. Okay? Are you a person want to be separated from everybody? It's easy to live like that. உதாரணத்துக்கு இந்த உலகத்திலே நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். சாப்பாடு இருக்குது, வீடு இருக்குது, நித்திர கொண்டாடம் இருக்குதுன்னு சொன்னால் I have no temptation, nothing, nobody is annoying me, எல்லாம் ஓகேயா இருக்குது. Of course I can live. What's the point of saying, oh God, I'm living a holy life? Because there's nothing. You're the only person. It's like someone claiming, I'm the best student. How many people in your classroom? I'm the only one. How stupid is that? ஸோ ஆண்டவர் எங்களை வீக்கான ஆக்கள் மத்தியில், எங்களை டெம்ப் பண்ணக்கூடிய ஆக்கள், எங்களை நோய் பண்ண ஆக்கக்கூடிய ஆக்கள் மத்தியில் வச்சிருக்கிறார். பட் இஃப் யூ செப்பரேட்டட் தட் ஃப்ரம் தட் என்வாயர்மெண்ட், கட் ஆஃப் அண்ட் லிவ் செப்பரேட்லி, அந்த ஐயர் மேலே இருக்கிற மாதிரி, ஐயர் மேலே ஆக்களோட சேர மாட்டாங்க. தட்ஸ் ஹவ் தே வர் லிவிங், Pharisees. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு முறை பாவியரோடு இருந்து சாப்பிட கேட்குற, how can you? These are all like prostitutes and tax collectors. Why are you doing it? Are you crazy? Because they know Jesus knew Torah. அவருக்கு எல்லாம் தெரியும் upside down Jesus. So I want to clearly understand, indirectly understand, you know the Torah, you know the law. You can't be sitting with these people. This is very low class people. சரியான ஒரு கீழ்த்தரமான ஆக்களோட சாப்பிடுகிறார். பட் ஜீசஸ் சோஸ் பண்ணது அவன் நினைச்சிருந்தா கணக்க பணக்காரரோட இருந்து சாப்பிடுவோம். பட் ஜீசஸ் didn't have any problem. He can sit with the rich man, he can sit with the poor man, it doesn't matter. But my point is, they were annoyed. இயேசு கிறிஸ்து அப்படி செய்தபடினால. But he was demonstrating, இயேசு கிறிஸ்து, look, இப்படித்தான் ஒரு ஊழியக்காரன் இருக்கும். ஸோ Pharisees சொன்னால் to be separated, meaning அவங்க இப்படியான வேலை செய்யலாம். Maybe they live a holy life. Maybe they don't do any bad things. They read Torah, they memorize it, they keep all the law, they keep Sabbath. But look what happened. This is the shocking thing. So they come to God and maybe Pharisee thought, okay, நான் எல்லாத்தையும் ஒழுங்கா செய்கிறேன். So he's a religious person. Okay, மற்றவன் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாறி போகிறான் அந்த இடத்துல. ஓகே, ஸோ 2 பேரும் பாருங்களா ஆண்டவர்கிட்ட அப்பீல் பண்ண தங்களோட பாவங்கள் அறிக்கையிட. அந்த பரிசையன் எழுந்து ஸ்டாண்டிங் பிக்சர், இறைவனே நான் மற்ற மனிதர்களைப் போல, the first thing he said, I am not like others. Small test for you. If you're a religious person or Pharisee, just very small test. If you think you're holier than others, or if you think I am different, நான் வித்தியாசம் மற்றவனை போல இல்லை, then you're a Pharisee. You look down on other people, you're a Pharisee. That's what they did. So அந்த பரிசேயன் எழுந்து நின்று, இறைவனே நான் மற்ற மனிதர்களைப் போலவோ கள்வர்கள், தீயவர்கள், அவன் கள்வடிக்கை இல்லை, தீமை செய்யலை, தகாத உறவில் ஈடுபடுகிறவர்கள், அல்லது this looks like he kept all 10 commandments. Even இந்த வரி சேர்ப்பவனை போல காட்டி சொல்றார். பிக்சர் அந்த டேக்ஸ் கலெக்டர் காட்டி சொல்றார், இவனை போல கூட இல்லை. மீனிங் இவன் ஒரு பாவி,
இல்லாதபடியினால் உமக்கு நன்றி செலுத்துறேன். அங்க போனது என்னத்துக்கு? தங்கட பிள்ளையை சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு. But what he's doing, he's praising himself, he's lifting himself. So one of the danger thing you can do is to lift yourself before God. Lord, I'm doing this, look at me, I'm doing all this ministry, I'm preaching, I'm healing, I'm advising people, I'm baptizing people, I'm doing this and that. That is the worst thing you can do. So what you're trying to saying is, I don't need you, I am God. Almost like you're claiming to be God. I'm depending on myself. But the worst thing is that இப்படியெல்லாம் இல்லாதபடினாலும் துதிக்கிறேன்னா மீனிங் he already justified himself and say, நான் ஒரு பிள்ளையான ஆள் இல்லை, நான் கெட்டவன் இல்லை, நான் பாவம் செய்யலை. ஈவன் லுக் ஆண்டவரே, இவன் பக்கத்தில் இருக்கணும் உவனை போல கூட இல்லை என்று தன்னை லிஃப்ட் பண்ணி காய்ச்சான். that was his issue. பட் அவன் சொன்னதெல்லாம் உண்மை. அவன் தீமை செய்யலை and how can he lie? He's coming publicly into the temple or whatever and he's saying this thing. He can't lie. So he's not lying. அவன் களவெடுக்கையில் தீமை செய்யலை, தகாத உறவுகளோடு ஈடுபடலை. He's living a clean life. 12ஆம் வசனம் சொல்லு, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் 2 தடவை உபவாசிக்கிறோம்? நான் கூட செய்யறதில்லை. Maybe once I used to fast when I was young. So இந்த மனுஷன் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறான். 10ல் 1 கொடுக்குறான். தன் வார வருமானத்தில் 10ல் 1 அவன் கொடுக்குறான் தவறாம. இவன் 10ல் 1 அது டைட்ஸ் நியூ கவர்மெண்ட்ல இல்லையா? பட் அட்லீஸ்ட் இஸ் கிவிங் சம்திங். ஆவி ஆமாய். அப்போ அவன் சொன்னதெல்லாம் உண்மை. காசு கொடுக்குறான், ஜெபிக்கிறான், ஒழுங்கா ஃபாஸ்டிங் இருக்கிறான் என்று சொல்லி தனக்குள்ளே மன்றாடினான். ஸோ ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுறாரு. ஓ லார்ட், லுக் ஹவ் look at me, what a nice person I am, look at me, எல்லாத்தையும் சொல்லும். Then 14ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். He didn't say much, tax collector, because he knows he's hated and the things he does is horrible. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 13ஆம் வசனம், ஆனால் வரி சேவரி போனோ தூரமாய் நின்று இடினும் கம் க்ளோஸ், வானத்தை நோக்கி பார்க்கவும் துணிவின்றி தன் மார்பில் வானத்தை பார்க்கவும் துணிவின்றி தன் மார்பில் அடித்து கொண்டு, இறைவனே பாவியான எனக்கு இரக்கம் காட்டுவீராக என்றார். That's all he said. That was his prayer. ஆண்டவரே, நான் டேக்ஸ் கலெக்டராக வந்தது இந்த ரீசனால வீட்டை கஷ்டமாக, ஆண்டவரே என்ன செய்கிறது, நான் இப்படி செய்யணும், இப்படி ரோமன்ஸ் என்ன ஒப்ரஸ் பண்ணுறான், நான் செய்யணும் ஆண்டவர், இதுதான் ரீசன் ஆண்டவரே. நான் பிள்ளை விட்டது அது எந்த பிள்ளை இல்லையா ஆண்டவரே, நான் இப்படியான சூழ்நிலை all these excuses. He didn't say anything. He accepted. That is a true spiritual Christian. Remember what I said at the beginning? Not holy, not holiness. He knows you can't become holy in 2 seconds. He knows that. God knows. கடவுள் யதார்த்தமானவர். He understands. உங்களோட ஃபீலிங் உங்களுக்கு தெரியும், உங்களோட வீக்னஸ் அவருக்கு தெரியும். But what he expects immediately is honest. That you can produce, that you can give, that you can submit in front of God. ஒரு தரம் சொல்லல எனக்கு ஒனஸ்டா வாழ்றதுக்கு பிரதர் எப்படி ஒரு 6 மாதம் தேவை. You can't say that. No way. Anyone can be honest. That is the people God are looking for. That is the people He is listening to. அப்போ இந்த மனுஷன் ஒத்துக்கொண்டுட்டான், சரண்டை பண்ணிட்டான், விழுந்துட்டான். இதே இதில் அடித்து சொல்கிறான், நிமிந்து பார்க்க முகத்தை கவிட்டு சொல்கிறான். ஆண்டவரே, அவன் இன்டெரக்ட்லி என்ன சொல்கிறான்னா, எனக்கு நிமிந்து பார்க்க கூட தகுதியில் அப்படி ஒரு பாவி, நான் பாவியான எனக்கு இரக்கம் காட்டும். 2 things in your prayer. You have to accept your sinner. Doesn't matter if you're born again or what. நான் பாவின்றதை ஒத்துக்கொள்ளணும். அடுத்தது கடவுளுடைய இரக்கம் ஒரு ஜெபத்தில் போகணும். ஸோ பிரியமான சௌரியிலே what was the result? நான் உங்களுக்கு சொல்கிறேன், verse 14, பரிசேயன் அல்ல, இவனே இறைவனுடைய பார்வையில் நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி சென்றான். ஏனெனில் தன்னைத்தானே உயர்த்துகின்ற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகின்ற எவனும் உயர்த்தப்படுவான். So he lifted himself. This Pharisee. That's one reason. அதை அவன் சொல்லாமல் ஆண்டவர் என்ற பாவத்தை மன்னிவன்னு சொன்னான்னு சொன்னால்
இவன் தான் பெஸ்டான இந்த பரிசையன் தான் பெஸ்டான ஆளாக இருந்திருப்பான். பட் தட் ஒன் திங், தட் ப்ரைட், தட் இஸ் அ டேஞ்சரஸ் திங். ப்ரைட். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஸோ இஃப் தேர் இஸ் ஒன் பர்சன் God is against, it's the person who has pride, the person who is proud. ஸோ நீங்கள் பெருமையான ஆக்கலாம், தாழ்மையான ஆக்கலாம். You know, that one thing can disqualify everything. நீங்கள் செய்த ஊழியம், நீங்கள் செய்த ஜெபம், ஃபாஸ்டிங், கொடுத்த காசு, 30 வருஷம் சொன்னால் ரசிக்கப்பட்டு 30 வருஷம் செய்ய எல்லாத்தையும் டிஸ்குவாலிஃபை பண்ணி நீங்கள் உங்களோட ஒரு நிமிஷத்தை நீங்கள் பெருமை கொண்டாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். சி, he's a religious person. எல்லாத்தையும் சரியாக செய்கிறான். பட் இவன் அப்படி செய்ய இல்லை. அவன் காசு ஒழுங்காக்க ஃபாஸ்டிங் ஒன்றும் செய்யலை. பட் what he done justified him. What he did, அவன் என்ன செய்தான்? He accept that he was a sinner. And he accept, I need grace, I need mercy from God, I cannot survive. But that fellow, the other one, Pharisee, he thought, oh, I don't need all this. Look, I can justify myself by doing all these things. God said, no, I reject him, I accept this man. So don't get taken up by all these preaching from these pastors, do this, do that. ஒரு நாளைக்கு இப்படி செய்யுங்க, தசம் வார்த்தை கொடுங்க உங்களோட நேரத்தில், ஒரு நாள் இவ்வளோ இப்போ இதை பிடிங்க, ஒரு டைமிங் இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும். ஓகே, இட்ஸ் ஆல் குட். நீங்கள் அதை செய்யுங்க. நான் என்ன சொல்லவான்னு சொன்னால், நீங்கள் செய்யுங்க அதை. ஓகே, அதை செய்யுங்க. பட் அதை விட உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை பியூராக இருந்தால் அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். திஸ் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. அது செய்யாட்டி அது பிரியோசனம் இல்லாமல் இருக்கும். ஓகே, Romans chapter 12 verse 2, ரோமர் 12:2. So this is what is like to be a spiritual Christian. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ரோமர் 12:2. ஓகே, இந்த யுகத்துக்கு, அதாவது இந்த உலகத்துக்கு ஒத்திருக்காமல் நல்லதும் பிரியமானதும் முழு நிறைவுமானதான இறைவனுடைய விருப்பம் என்ன என்பதை பகுத்தறியும்படி உங்கள் மனம் புதிதாக்கப்படுவதனால் மறுரூபம் அடையுங்கள். ஸோ பேசிக்கலி பைபிள் சொல்லுது, எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறுரூபம் அடையணுமா. வி ஹாவ் டு பி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் எவ்ரிடே, நாட் ஒன்ஸ், நாட் ட்வைஸ், எவ்ரிடே. ஜெபத்தில் இருக்கலாம் ஆண்டவர்களை மறுரூபம் சொன்னால் அந்த மீனிங் கூட பொடியை அவர் மாற்றல. அந்த மீனிங் சொன்னால் கோ சேஞ்ச் யுவர் ஹார்ட். ஏன்னா எங்களோட ஹார்ட் கரப்டட் ஆகுது. Within 24 hours, polluted all. You might get angry with someone, jealous, all kind of things happening in your heart, bad thoughts. So God has to cleanse you and transform you from inside. So, முழு நிறைவான இறைவனுடைய விருப்பம் என்ன என்பது பார்த்த முடியும். உங்கள் மனம், see? Again, note that word. மனம் புதுப்பிக்கப்படுவதனால, எங்களுடைய இதயம், எங்களுடைய உள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறதுனாலே நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக வாழலாம். ஸோ ரோமர் 12:2 நாங்கள் பார்த்தோம். எங்களோட மனம், அகெயின் நீங்கள் அடிக்கடி புதிய ஏற்பாட்டில் அல்ல புதிய உடன்படிக்கையில் பார்க்குற விஷயம் எங்களுடைய மனம் முக்கியம். எங்களுடைய மனதில் புதிதாக சொல்லி இருக்குது. ஓகே, ஸோ என்னால் பெட்டர் எக்ஸாம்பிள் எடுக்க முடியல. அந்த டேக்ஸ் கலெக்டரும் பரிசேன்ற உதாரணத்தை தவிர வேறு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு கிடைக்கல. அதுதான் என் மனதில் ஆண்டு போட்டது. ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். என்ன வித்தியாசமாக பழைய உடன்படிக்கை, அதாவது பழைய பால் இருந்த ஆக்களுக்கும் புதிய பால் இருக்கிற ஆக்களுக்கும் என்ன வித்தியாசம்? இயேசு வந்த பிறகு, இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினா பிறகு இருக்கிற வித்தியாசத்தை குறித்து நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் இதோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியனால. லூக்கா 9:23. லூக் சாப்டர் 9 verse 23. லூக்கா 9:23. லூக் சாப்டர் 9 verse 23. பின்பு அவர், லூக் 9:23, பின்பு அவர்கள் எல்லோரையும் பார்த்து,
எவனாவது என்னை பின்பற்றி வர விரும்பினால். ஸோ த calling இஸ் ஃபார் எவ்ரிபடி. சி ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன் என்று வரைக்கல. when I say spiritual Christians, நாங்கள் நியூ கவர்னன்ட்டுக்கு கீழே ஊழியம் செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கல த calling இஸ் ஃபார் எவ்ரிபடி. இப்போ பழைய பாட்டில் எல்லாரும் ஊழியம் செய்யலாது, எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போயிடாது. லேவி கோத்திரத்தில் பிறந்தாக்கலாம் தேவனுக்கு அந்த கோத்திரத்தில் வந்தாக்கலாம் தேவனுக்கு சேவை செய்யலாம். அதால் இயேசு கிறிஸ்து பர்பஸ்லி யூதா கோத்திரத்தில் பிறந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். என்னென்னா ஐம் சேஞ்சிங் எவ்ரிதிங், நான் மாத்திரன் எல்லாத்தையும். இப்படி தான் இருந்தது. பட் ஃப்ரம் நவ் ஆன் அந்த அடிப்படையில் நீங்கள் ஊழியம் செய்கிறதில்ல. கத்தட்ட கோலிங்கை ஏற்று அதன்படி வாழ்ந்து அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு கீழ்ப்படிஞ்சு 100% டெடிகேட் பண்ண ஆக்கள் டிசைபிள், அவங்க கத்தருக்கு ஊழியம் செய்யலாம் என்று நாங்கள் பார்க்கணும். ஸோ த கோலிங்ஸ் ஃபார் எவ்ரிபடி. அதை பார்த்து என்ன சொல்கிறார்? எவனாவது எனிபடி எவனாவது என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே துறந்து முதல் he has to deny himself, தன்னைத்தானே பொறுக்கும், தினந்தோறும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். ஸோ இது ரிலீஜியஸாக்கள் இப்போ வெளிப்பிரகாரமான ஒரு பாசாங்கான வாழ்க்கை வாழ்கிறார்கள். இது செய்யலாது. உண்மையான கிறிஸ்தவன் தான் இதை செய்வார். அப்போ எகெயின் நான் திருப்பியும் சொல்கிறேன், நாங்கள் ஜபிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, ஊழியம் செய்கிறது எல்லாமே வெளிப்பிரகாரமானது எல்லாமே எங்களுக்கு தேவை. அது ஆஃப்கோர்ஸ் அது நாங்கள் ஏன் செய்கிறோம்னு சொன்னால் ஆண்டோட வார்த்தை அப்படி சொல்லுது. பட் தென் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கெட்ட சுவாத்துக்கு சாகாட்டி நாங்கள் ஒவ்வொரு மரிக்கிறோன்னு சொன்னால் அந்த மீனிங் வந்து நாங்கள் எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் மரிச்சு நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படாட்டி ரோமர் 12:2 வாய்ச்ச மாதிரி தென் நாங்கள் செய்கிறதெல்லாம் போயில்லஸ். ஸோ அடுத்தது நான் பார்க்குறேன், ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய கிறிஸ்தவன்றது தியாகம் செய்கிற வாழ்க்கை. தியாகம் இல்லாட்டி கஷ்டம். அதால் தான் இப்படி வாழ்கிறது கஷ்டமாக இருக்குது. ஓகே, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3:6, 2 Corinthians chapter 3 verse 6. 2 கொரிந்தியர் 3:6, 2 Corinthians chapter 3 verse 6. ஓகே, நோட்டிஸ், அவர் எங்களை புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருப்பதற்கு அவசியமான திறன் உடையவர்களாய் ஆக்கினார். இதான் நான் ஆரம்பத்தில் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த புது உடன்படிக்கை எழுத்து மூலம் எழுதி கொடுக்கப்பட்டதாக இல்லாமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. வாட்ஸ் ஐ மீன்? அது என்ன எழுத்து, ஆவி, என்ன சொல்லுவாருங்க? ஸோ இந்த பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை பல உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா முழுக்க அவுட்வேர்ட் செரமனிஸ், அவுட்வேர்ட் ஆக்ஷன்ஸ், அதை தான் கர்த்தர் சொன்னார். அதில் எந்த தவறும் இல்லை அந்த டைமில். அப்போ பழைய ஏற்பாடுலான எல்லாத்தையும் எழுதி கொடுத்தார். லுக், டூ திஸ் 613 கொமாண்ட் பண்ணால் ஆண்டவர் யூதர்களுக்கு எழுதி கொடுத்தார். சட்டங்கள் யூதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, சரியாக செய்யுங்க, ஆசரிப்பு கூடாரத்தை இப்படி செய்யணும், இந்த கலரில் குஞ்சம் கட்டணும், இந்த கலரில் கர்டன் போடணும், இவ்வளோ நீளம் இருக்கணும். எவ்ரிதிங் வாஸ் மெஷர்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டட் பை காட். ஸோ ஆல் வாஸ் இன் லெட்டர்ஸ். பட் ஒரு பரிசுத்தாவியை பெற்றவன், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறவன், he is living by the Holy Spirit, not by the letter. ஓகே, பிறகு தொடர்ந்து சொல்லுது, முன்பு எழுத்து மூலம் கொடுக்கப்பட்ட நீதி சட்டம் மரணத்தை அளிக்கிறது, ஆவியோ உயிரளிக்கிறது. ஸோ இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. அந்த மீனிங் வந்து இப்போ உதாரணத்துக்கு 10 கட்டளை எழுதி கொடுக்கப்பட்டது. அந்த 10 கட்டளையில் மீறினீங்கன்னு சொன்னால் there's no mercy, there's no forgiveness. உடனே கல்லறிஞ்சு கொள்ளணும் அல்லது அவனுக்கு மரண தண்டனை, ஏதாவது பனிஷ்மெண்ட் ஸ்ட்ரைட்டாகவே வருது. ஸோ எழுத்து, the letter there to punish you if you
violate God's commandment, you will be punished. அந்த பனிஷ்மெண்ட் இன்னும் இப்பவும் இருக்குது. பட் பிகாஸ் ஜீசஸ் டைட், இயேசு கிறிஸ்து எங்களுக்கான மரித்தபடியினால எங்களுக்கு பாவம் மன்னிப்புன்ற ஒரு விஷயம் வருது. ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஸோ லெட்டர் கில்ஸ்ண்டா அந்த மீனிங், இப்போ லெட்டர் கொடுக்கப்பட்டதை நீங்கள் மீறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தண்டனை வரும். ஆனால் ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஸோ ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இப்போ நாங்கள் வாழ்கிற இந்த காலத்தில் எங்களுக்கு ஜீவனை கொடுக்குறார். மீனிங் தேர் இஸ் ஃபர்கிவ்னஸ், தேர் இஸ் கிரேஸ், தேர் இஸ் ஹோப், எல்லாம் இருக்குது. ஸோ அந்த சட்டத்துக்கு கீழே தான், அப்படியான ஆவியானவற்ற ரூல்ஸுக்கு கீழே தான் நாங்கள் இப்போ வாழ்கிறோம். ஸோ அவன்தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். அதால் பழைய பாடல் கொடுக்கப்பட்ட கொமாண்ட்மெண்ட் ஒன்றுமே அது எல்லாத்தையும் நாங்கள் தள்ளோன்னு பண்ண சொல்ல வரையில். இன்ஃபேக்ட் பேசிக்லி இயேசு கிறிஸ்து அதை விட டஃப் ஆக்கினார். அந்த பழைய பாலில் கொடுக்கப்பட்ட கட்டளையில் விட இயேசு கிறிஸ்து சொன்னது சரியான கஷ்டமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், நீ ஒரு பொண்ணை இச்சியோட பார்த்தீங்கன்னா நீ விபச்சாரம் செய்யறதுக்கு சமன். இப்போ பழைய பால் அப்படி இல்லை, முந்தி அப்படி இல்லை. அப்படி செய்தால் அது பாவம் இல்லை. இதெல்லாத்தையும் கேட்ட அப்புறம் நாங்களும் டிசைட் பண்ணிக்கொள்ளணும் நாங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், எந்த சைடில் நாங்கள் இருக்கிறோம்ன்றதை நாங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் வெறும் வெளி பிரகாரமான சடங்காச்சாரங்களை செய்துட்டு உள்ளால் நாங்கள் தேவனுக்கு அர்ப்பணிப்பான வாழ்க்கை வாழாட்டி எல்லாம் ஆண்டவரை கவுண்ட் பண்ண மாட்டேன், எல்லாம் வேஸ்ட், எம்டி. பட் உள்ளான வாழ்க்கை, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நாள் புதுப்பிக்கப்பட்டு நாங்கள் கர்த்தருக்குள்ள எங்களை அர்ப்பணித்து வாழைக்கல ஆனது நம்ம மேரிச்சு நாங்கள் ஒனஸ்டாக இருந்து நாங்கள் கிளியர் மைண்டோட எந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம்ன்ற கிளியர் மைண்டோட நாங்கள் இப்போ கண்டெமினேஷனுக்கு இல்லை, கீழே இல்லை, ஃபர்கிவ்னஸுக்கு கீழே இருக்கிற தேவனோட கிரேஸுக்கு கீழே இருக்கின்றதை விளங்கி அந்த ஊழியத்தை செய்கிறது. இதுதான் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியானிட்டி. இதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் இப்போ ஆண்டவர் என்ன மேனதில் போட்ட அந்த வசனங்களும் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அஃப்கோர்ஸ் இதை குறித்து நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. ஆனால் பட் இது பதில் சரியாக இருக்கிறபடினால நான் இந்த டைமில் என்ன மைண்டுக்கு வந்த விஷயங்கள், ஆண்டவர் உணர்த்தின விஷயங்களை நான் ஷேர் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இது எங்களுக்கு சில இல்லை நிறைய கிளாரிட்டியை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்த நேரம் நாங்கள் மைண்டில் வச்சுருக்க வேண்டிய விஷயம், am I a religious person or spiritual person? என்ற இதுதான் கடைசியில் எங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகுது ஜட்மெண்ட் டேயில். லெட்ஸ் ப்ரே. நாங்கள் ஜெயிப்போம். பிதாவை இந்த நேரத்துக்கு நாங்கள் துதிக்கிறோம். உங்களோட வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் பிரசங்கிக்க எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவரும் இடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனாலும் எங்களை தெரிந்து கொண்டீர், உங்களுடைய கிருபையை தந்தீர், உங்களுடைய குமாரனை அனுப்பினீர். அவர்களுக்காக ஜீவனை கொடுத்தபடினால் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவரை மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். நாங்கள் சுவாமி உங்களுடைய ஆவிக்கு கீழ் பரிசுத்தாவியான கீழே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் சுவாமி, தொடர்ந்து ஆண்டவர் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், வெளியான ஒரு மாயமான வாழ்க்கையில் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக வாழ எனக்கும் ஆண்டவர் சவலுக்கும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பூர்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.